அண்ணி கேட்க மறந்துட்டேனே, உங்க உடம்புக்கு என்ன? ஹாஸ்பிட்டல்ல எமர்ஜென்சி வார்டில் சேர்க்கிற அளவுக்கு. நீங்க தனியா தொழில் நடத்தணும்னு விருப்பப்படுறீங்க. ஐ கேன் அட்வைஸ் யூ. சிறப்பா நீங்க தொழில் நடத்தலாமே. வாங்க நீ, எப்போ வந்தீங்க? மத்தியானமே வந்துட்டேன். அண்ணன் குழந்தைங்க எல்லாம் எங்க காணோம்? இல்ல, அவங்க எல்லாம் வரல. அக்கா மட்டும் தான் வந்திருக்காங்க. ஆக்சுவலி மாமாவோட ஜாப். ஏன் என்ன ஜோதி, அண்ணி ஏன் தடுக்கிறாங்க? என்ன என்ன விஷயம்? இல்ல சரி ஜோதி, நீ சொல்லு, என்ன விஷயம் சொல்லு. மாமாவோட கம்பெனில ஸ்ட்ரைக். சம்பளம் கூட எப்ப வரும்னு தெரியலையா. சரி, மளிகை சாமான், பால் காசு, குழந்தைங்க ஸ்கூல் ஃபீஸ், இது எல்லாத்துக்கும் பணத்துக்கு என்ன பண்ணுவேன்னு கேட்டா பதிலே சொல்லாம ஏதோ மழுப்பிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு அறிவு இருக்கா ஜோதி? அவங்க வீட்டில் எவ்வளோ கஷ்டம் இருக்கும். மாமா கம்பெனியில் ஸ்ட்ரைக்குன்னு சொன்ன உடனே நீ என்ன செஞ்சிருக்கணும்? மத்தியானமே பேங்க்குக்கு ஓடி போய் என் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் எடுத்து அவங்க கையில் கொடுத்துருந்தா இந்நேரம் அவங்க வீட்டுக்கு போய் ஆக வேண்டியதை பார்த்துருப்பாங்கல்ல. நான் வர வரைக்கும் ஏன் அவங்களை காக்க வச்சுட்டு இருந்தேன்? இது அன்னிக்கிட்ட கொடுத்துரு. 5000 தான் இருக்கு. வாங்கிக்கங்கக்கா. வாங்கிக்கங்க. ஒரு 5000 தான் இருக்கு. ஜோதி, நீ ஒரு வேலை பண்ணு, நாளைக்கு காலையில பேங்க்குக்கு போயிட்டு இன்னொரு 5000 ரூபாய் டிராப் பண்ணிட்டு அன்னி கையில கொடுத்துரு, சரியா? சரிங்க. என்ன நீ, இது யார் வீடு? உங்க தங்கச்சி வீடு. இங்க என்ன வேணாலும் நீங்க தாராளமா வாங்கிட்டு போங்க. கஷ்ட காலத்துல உதவலன்னா அப்புறம் உறவுக்காரங்களா இருந்து என்ன பிரயோஜனம்? என்ன நீ இதுக்கு போய் கண் கலங்குறீங்க? கஷ்டம் எல்லார் வீட்லயும் தான் இருக்கு. என்ன கொஞ்சம் கூட குறைச்சலா இருக்கும், அவ்வளவுதான். என்னது இது? என்ன பெய்யுது? அது ஒண்ணும் இல்ல, அரிசி பருப்புலாம் கொஞ்சம் வாங்கினேன். அக்கா வீட்டுக்கு போகும்போது அதை எடுத்துட்டு போலாம், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல, அதான். நல்ல வேலை தான் பண்ண. சரிங்க நீ இதெல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க. நாளைக்கு ஜோதியை வீட்டுக்கு அனுப்புறேன். சரி. மளிகை சாமான்லாம் மொத்தமா வாங்கிக்கங்க. அண்ணி கேட்க மறந்துட்டேனே, உங்க உடம்புக்கு என்ன? ஹாஸ்பிட்டல்ல எமர்ஜென்சி வார்டில் சேர்க்கிற அளவுக்கு. அது இல்ல, 2 குழந்தைங்க ஆயிடுச்சே, 3ஆவதா எதுக்குன்னு தான் ஜோதியை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். சரி, இது பாரு ஜோதி, அண்ணியை ஆட்டோ ஏற்றி விடு, வீட்டுக்கு போட்டோம். போங்க நீ. வாங்க. இரு ஜோதி, நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டு வரேன். ஐயோ அதெல்லாம் வேணாம், விடுங்க, நான் பாத்துக்கிறேன். குழந்தைங்களை வேற தனியா விட்டுட்டு வந்திருக்கேன்னு சொல்றீங்கல்ல, நீங்க ஃபர்ஸ்ட் கிளம்புங்க, வாங்க. சரி கூட, நான் வேணா எடுத்துட்டு வரட்டுமா? இல்ல வேணாங்க, பரவாயில்ல, நானே ஆட்டோ பிடிச்சு அவங்களை ஏத்தி விட்டுட்டு வந்துடுறேன். சரி வருங்க தம்பி. நீ எப்ப வந்த? புஷ்பா அக்கா கிட்ட தாலியை பத்தி பேசிட்டு இருந்தீங்கல்ல, அப்பவே வந்துட்டேன். இருந்தாலும் உங்களுக்கு இந்த வீம்பு இருக்க கூடாதுக்கா. என்ன சொல்ற? பின்ன என்னக்கா, எப்ப பார்த்தாலும் பூஜை புனஸ்காரம் சாமி மேலே பக்தியா இருக்கீங்க. கல்யாணம்னா மட்டும் ஏன் இந்த புடிவாதம்? நாம வணங்குற கடவுளுக்கு கூட 2 பொண்டாட்டிங்க. நீங்க ஒரு பொண்டாட்டியா ஒருத்தருக்கு போறதுல என்னக்கா தப்பு? ஹே, நீ ரொம்ப பெரிய மனுஷி மாதிரி பேச ஆரம்பிச்சிட்ட. நான் ஒன்னும் கல்யாணமே வேண்டான்னு சொல்லலையே. இப்போ கல்யாண ஆசை இல்லன்னு தானே சொன்னேன். கல்யாண ஆசை இல்லைன்னா என்ன? சென்னை மாப்பிள்ள உங்க வீட்டுக்கு வந்தப்போ ஏன் அவர் முன்னாடி போய் நின்னீங்க? அதான் அந்த பேச்சு அதோட நின்னு போச்சே. மாப்பிள்ளைய நான் வேண்டான்னு சொல்லிட்டேன், அவங்களும் போயிட்டாங்க. ஆமா, இந்த விஷயம் உனக்கு யார் சொன்னது? எப்படி தெரியும்? இருக்கவே இருக்காங்களே உங்க அத்தம்மா. ஊரு பூரா தண்டோரா போடாத குறைதான். ஆமா, அவருக்கு என்ன குறைச்சாலும் நீங்க வேணான்னு சொல்லிட்டீங்க. உங்க 2 பேரோட ஜோடி பொருத்தத்தை பார்த்து என் கண்ணே பட்டிருக்கும். என் கண்ணு பொல்லாத கண்ணுக்கா. அதான் உங்க கல்யாணம் நின்னு போச்சு. நீ சின்ன பொண்ணுதான், இருந்தாலும் சொல்றேன் மாரியம்மா, நாம அல்லும் பகலும் சிவனே போற்றின்னு வணங்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த ஆளு அதெல்லாம் சும்மான்னு சொல்றாரு. எனக்கு கோவம் வருமா வராதா? அது அவரோட இஷ்டம். அதுக்கு நீங்க எப்படி கோச்சிக்கலாம்? கல்யாணம் ஆன பிறகு உங்களை சாமி கும்பிட கூடாதுன்னு சொன்னா
நீங்க சொல்றது வாஸ்தவம் தான். ஆம்பளைங்க எப்போதுமே கேலி பண்ணுவாங்க, அதெல்லாம் பெருசா எடுத்துக்கலாமா? அக்கா, நான் சின்ன பொண்ணு தான், ஏன் அறிவு கெட்டினதை சொல்றேன். இப்போ என்ன, 2 பேருக்கும் விரோதம் ஒண்ணுமே ஆகல, சின்ன மன கஷ்டம் அவ்வளவுதானே. சரி விடுக்கா, அந்த மாப்பிள்ளை திருப்பி வருவாரு. நீ பாட்டுட்டு அது சரியில்லை இது சரியில்லைன்னு சாக்கு போக்கு சொல்லிடாத. சின்ன வயசுல பார்வதி அருள் பெற்ற திருஞான சம்பந்தர் கூட இப்படிதான் பெரிய மனுஷத்தனமா பேசுவாராம், பாடுவாராம். ஏண்டி மாரியம்மா, நீயும் அப்படியே இருக்கியே, உனக்கு யாரு அருள் கொடுத்தா? ஷாட் இந்த உமாதேவியே தான். வா. மேடம். ராமசாமி, இப்படி அடிக்கடி வந்து என்ன தொந்தரவு பண்றது பிடிக்காது. நீங்க கேட்ட லோன் கன்சிடரேஷன்ல இருக்கு. மறுபடியும் உங்களை யாரு உள்ள விட்டது? மேடம், நான் அதுக்காக வரல. பின்ன உங்களை பார்க்கறதுக்காக ஒருத்தர் வந்திருக்கிறாரு. உங்களை பார்க்க முடியாதுன்னு எத்தனை தடவை சொல்லி பார்த்துட்டேன். என் பேரை சொல்லுங்க, மேடம் வர சொல்லுவாங்கன்னு சொன்னாரு. நான் பேரை கேட்டேன் மேடம், வசீகரன்னு சொன்னாரு. வசீகரன்? சரி, அவரை வர சொல்லுங்க. சரிங்க மேடம். இவர் ஏன் என்ன பார்க்க வந்திருக்காரு? எக்ஸ்கியூஸ் மீ மேம், மே கம் இன்? அதான் வந்துட்டீங்கல்ல, வாங்க. டேக் யுவர் சீட். நோ தேங்க்ஸ். ஆக்சுவலி நான் உங்களை வீட்டில் தான் சந்திக்கலான்னு இருந்தேன். பட் உங்களுக்கும் கல்யாணம் ஆகலை, எனக்கும் கல்யாணம் ஆகலை. 2 பேரும் தனிமையில் வீட்டில் சந்திக்கிறது சரியா படலை. ஸோ ஐ தாட் ஆஃபீஸ்லேயே சந்திக்கலான்னு. அவங்க மனசு சுத்தமா இருந்தா போதும், பாக்குறவங்க யாரும் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. பை தி வேஸ், இப்ப எதுக்காக வந்தீங்க அது சொல்லுங்க. எங்கள் அப்பாவும் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் தான், மிஸ்டர் சுவாமிநாதன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்கள் அளவுக்கு இல்லைனாலும் ஓகே, ஹியர்ஸ் சம் பிஸ்னஸ். மிஸ்டர் வசீகரன், நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க முதல்ல அதை சொல்லுங்க. தற்சமயம் லிட்டில் ஃப்ளவர் ஏஜென்சின்னு ஒரு ஃபாரின் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பிஸ்னஸ் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இங்கே இருக்கிற பாமர மக்களுக்கு வெளிநாட்டில் வேலை வாங்கி கொடுத்து ஒரு மனசுக்கு சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்றதுக்கு. முதல்ல உங்க அப்பாவோட சரித்திரத்தை பத்தி சொன்னீங்க, இப்ப உங்க சுயசரிதையை பத்தி சொல்றீங்க. இத பாருங்க, நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க முதல்ல அதை சொல்லுங்க. ஐ லைக் யுவர் ஆட்டிடியூட். ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க. ஈவன் ஐ எம் அ வெரி பிக் மில்லியனியர். கோடிக்கணக்கில் பணம் இருக்கு. இன்னும் ரொம்ப சின்ன பிஸ்னஸாக ஒரு ஏஜென்சி நடத்திட்டு இருக்கேன். எனக்கு அதில் கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை. இன்ஃபேக்ட் நான் அதை வெறுத்துட்டு இருக்கேன். ஆல் ரைட், ஃபர்தரா வேற தொழில் செய்யணும்னு ஆசைப்படுறீங்க. தட் இஸ் யோர் சாய்ஸ். அதையே என்கிட்ட சொல்ல வரீங்க? இது சொல்லத்தான் வந்தீங்களா? அது மட்டும் இல்லை, இப்போ உங்களே எடுத்துக்கங்களேன். உங்கள் அப்பா கிட்ட இருந்து தான் நீங்கள் பிஸ்னஸ் கற்றுக்கிட்டீங்க. பட் உங்கள் அப்பாவுக்கு அப்புறம் கூட நீங்கள் இண்டஸ்ட்ரியில் நம்பர் 1 இருக்கீங்க. இன்ஃபேக்ட் உங்களுக்கு இதுக்காக பத்மபூஷன் விருதே கொடுக்கலாம். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த என்கிட்டயே சொல்லி பாராட்டணும்னு நினைக்கிறீங்களா? ஐ டோன்ட் லைக் திஸ். ஓ ஓகே, ஐ டைரக்ட்லி கம் டு த பாயிண்ட். என்கிட்ட நிறைய பணம் இருக்கு. பட் எனக்கு கரெக்டான பிஸ்னஸ் பண்ண தெரியல. என் அப்பா கூட சேர்ந்து பண்ணலாம், பட் அப்பா கூட பிஸ்னஸ் டீல் பண்ணுறது என்னோட விருப்பமும் இல்லை. காரணம்? எங்கள் அப்பா பெரிய பிஸ்னஸ் மேன் தான், எஃபிஷியன்ட் பிஸ்னஸ் மேன். பட் பிஸ்னஸில் சில நேரங்களில் சின்ன சின்ன தப்புலாம் பண்ணுவார். என்னன்னு கேட்டால் இதெல்லாம் பிஸ்னஸ் டாக்டிக்ஸ் உனக்கு புரியாதுன்னு சொல்லுவார். அதுக்காக தான். அதுக்காக ஒன்றும் இல்லை. யூ ஆர் அன் எஃபிஷியன்ட் இண்டஸ்ட்ரியலிஸ்ட். உங்கள் கூட பார்ட்னராக, ஐ மீன் நீங்கள் பல பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்களே, அதில் ஒரு பிஸ்னஸில் பார்ட்னராக சேர்ந்து நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ சொல்லுங்கள். அதில் 50% நான் உடனே ஷேர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். அது கூட நீங்க ஆசைப்பட்ட மட்டும்தான். ஐ திங்க் நான் சொன்னது ஜோக் இல்ல, ஐம் வெரி சீரியஸ். இந்த உலகத்திலேயே இதுதான் பியூட்டிஃபுல்லான ஜோக்குன்னு நான் நினைக்கிறேன். மிஸ்டர் வசீகரன், தன்னால முடியலனாலோ மேற்கொண்ட தொழில் நடத்த பணம் இல்லைனாலோ எந்த ஒரு பிசினஸ் மேனோ பார்ட்னரை தேடுவாங்க. ஆனா ஏன் நிலைமை அப்படி இல்ல.
என் பாரத்தை மேலும் மேலும் சுமக்கணும்னு நானே ஆசைப்படுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் கூட்டங்கிற வார்த்தை எனக்கு வைக்கிற வேட்டைன்னு நான் நினைக்கிறேன். நீங்க தனியா தொழில் நடத்தணும்னு விருப்பப்படுறீங்க. ஐ கேன் அட்வைஸ் யூ. சிறப்பா நீங்க தொழில் நடத்தலாமே. மிஸ்டர் வசீகரன், எனக்கு முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்கு. உங்களை அப்புறமா சந்திக்கிறேன். ஓகே, பை. See you later. பாத்துமா பாத்துமா. வரேன். அம்மா அம்மா நீங்களா? என்னம்மா ஜோதி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? உடம்பெல்லாம் பரவாயில்லையா? நானே உங்களை வந்து பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க வாங்க, ஃபர்ஸ்ட் உட்காருங்க. வாணிமி, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா நீங்க வந்தது. பார்த்து உட்காருங்க. ஜோதி, தட்டு ஒன்று எடுத்துட்டு வாமா. தட்டா? எடுத்துட்டு வாயேன் சொல்றேன். இங்க பார், அந்த பழம்லாம் எடுத்து வை. என்ன எடுத்து வைமா. என்னதெல்லாம்? ஜோதி, என்னதான் இதெல்லாம்? இந்த மாதிரி நேரத்துல நிறைய பழங்கள்லாம் சாப்பிடணும். அப்பதான் குழந்தை சவலத்தனம் இல்லாம நல்லா கொழு கொழுன்னு பிறக்கும். என்னம்மா சொல்றீங்க? அம்மாடி, உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. நீ நர்சிங் ஹோம் கூட அதுக்காக தானே வந்தேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் எனக்கு தெரியாதா? இல்லம்மா, நான் தான் சொன்னேனே, எங்க அக்காவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியாம இருந்துச்சு, அவங்கள கூட்டிட்டு தான் நர்சிங் ஹோம் வந்தேன்னு. எனக்கு உடம்புக்கு ஒன்றும் இல்லை. சரிம்மா, அப்படியே இருக்கட்டும். உனக்கு ஒன்றும் இல்லாம இருந்தா என்ன? அம்மா உன்னை பார்க்க வரக்கூடாதா? பழங்க வாங்கிட்டு வந்தேன். ஏம்மா, உன்னை பார்க்க வந்தா என்ன? ஐயோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. நீங்க என்ன விருந்தாளியா? இல்லை நான் என்ன மூணாவது மனுஷியா? நம்ம எல்லாம் ஒரே குடும்பம் தான். எதுக்கு இதெல்லாம் ஃபார்மாலிட்டிஸ்? சரி ஜோதி, நீ முழுகாம இருக்கணும்ன்றது தான் எங்க வேண்டுதல். அது பலிச்சா எங்க எல்லாருக்கும் சந்தோஷம் தானே. இப்ப கூட நீ முழுகாம இருக்கிறியோன்ற சந்தேகத்துல தான் நாங்க வந்தோம். அதே சந்தேகம் தான் எனக்கும். ஜோதி தான் இல்ல இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நானே எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. பத்தா குறைக்கு இந்த லவுட் ஸ்பீக்கர் வேற வந்துருச்சா? வாங்க ஈஸ்வரி அக்கா. அக்கா, நல்ல நேரத்துல வந்தீங்க. நான் அம்மா கூட கொஞ்சம் பேசிட்டு இருக்கேன். ஒரு சின்ன ஹெல்ப் பண்றீங்களா? சொல்லு ஜோதி. அடுப்புல பால் வச்சிருக்கேன். 2 கப் காஃபி போட்டு எடுத்துட்டு வரீங்களா ப்ளீஸ்? அவ்வளவுதானே, போட்டு வரேன். ஜோதி, இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணா இருக்காமா. உங்க வீட்டுக்கு பக்கத்து வீடா? ஆமாம்மா. அப்புறம் கமலா, ரகு எல்லாரும் நல்லா இருக்காங்களா? அவங்களுக்கு என்ன, நல்லா இருக்காங்கம்மா. கமலாவுக்கு படிப்பு முடிஞ்சதும் உடனே அவளுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுடணும். நல்ல விஷயம் தானேம்மா. காலத்துல இவங்க எல்லாருக்கும் கல்யாணம் ஆச்சுன்னா உங்களுக்கும் பாரம் குறைஞ்சிருமா? ஆமாம்மா, பெரிய பொறுப்புமா எனக்கு அது. இந்தாங்கம்மா. எடுத்துக்க. தேங்க்யூக்கா. கமலாவுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்துடும், நிம்மிக்கும் கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்துடும். ஆனா இவ மட்டும் இப்படியே இருப்பா. அம்மா, இப்ப கூட எனக்கு சந்தேகம் தான். எதுக்கும் குப்பம்மா பாட்டிய கூட்டிட்டு வந்து கேட்டாதான் எல்லாம் தெரியும். என்னமோம்மா, உனக்கு குழந்தை பிறந்தாதான் எங்க எல்லாருக்குமே சந்தோஷம். அந்த கடவுள் தான் இன்னும் கண்ணை திறக்கல. அம்மா ஜோதி, என் புள்ள வந்து காத்துக்கிட்டு இருப்பான். சீக்கிரமா போய் நான் சமையல் பண்ணணும். பாவமா அவன். அம்மாடி, தமிழ ரொம்ப விசாரிச்சுன்னு சொல்லுமா. நிச்சயமா சொல்றேன். நாங்க போயிட்டு வரோம்.
போயிட்டு வரேன்க்கா. ஜோதி, குப்பம்மா பாட்டி இந்த யமகண்டம் ராகு காலம் செவ்வாய்க்கிழமையில எல்லாம் நாடி புடிச்சு பாக்காதான், நாளைக்கு வரேன்னு சொல்லிருக்கு. சரி. அப்புறம் அம்மாவையும் நிம்மியையும் ஆட்டோ ஏத்தி விட்டுட்டு நான் அப்படியே வீட்டுக்கு போயிடுறேன் ஜோதி. வாங்க. வரமா. பாத்து. சீனு, சீனு, ஏய் ஏன்டா அழுவுற? டேய் எதுக்கு அழுவுற? மனசு உடம்பு சரியாயிடுச்சுன்னு அப்பா அம்மா சொன்னாங்களே, இப்ப கூட ஒரு மாதிரியா இருக்க. உடம்புக்கு எதாவது ஆச்சா? இல்ல, மனசுதான் சரியில்லை. ஏன்டா? ஏன் என்ன பாரு. ஏன்? உமா ஞாபகம் வந்துடுச்சு. உமாவை தான் கோயில போய் பாப்பியே, இப்பெல்லாம் பாக்குறது இல்லையா? இல்ல, அவ இப்பெல்லாம் வரதில்லை. ஏன் ஏன் வர்றதில்ல? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா? நீ தான் தினமும் உமா வீட்டுக்கு போற, அவன் ஏன் வரதில்லைன்னு உனக்கு தானே தெரியும். என்ன போய் கேட்குற? ஆமாண்டா சின்ன, இப்பெல்லாம் மாமா உமாவை எங்க வெளியே அனுப்புறதே இல்லை. மாப்பிள்ளை எந்த சமயத்துல உன்னை பார்க்க வருவாரு, உன்னை அந்த சமயத்தில் தேடிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லி எங்கேயுமே வெளியே போகக்கூடாதுன்னு கண்டிச்சு சொல்லிட்டார். உமாவுக்கு கல்யாணம் ஆகியிருந்தா கூட என் மனசு நிம்மதி அடைஞ்சிருக்குண்டா. சந்தோஷமா இருந்தானா கூட என் உடம்புக்கு ஒன்றும் வராதுடா. இப்போ அவ கல்யாணம் வர நின்று போயிடுச்சு, அந்த கவலை கூட என் மனசை உறுத்துதுடா. இப்போ உனக்கு என்ன, அவளுக்கு கல்யாணம் ஆகணும் அவ்வளவுதானே சொல்ற? அது அவ நம்ம வீட்டுக்கு பழைய மாதிரி வந்தாதான் நடக்கும். போடா வைத்தியக்காரா. அவ நம்ம வீட்டில் இருக்கும்போது தான் எவ்வளவோ அப்புறம் வந்து பார்த்தாங்க, அம்மா எங்க விட்டு வச்சாங்க, எல்லாரையும் விரட்டாத குறைய விரட்டி விட்டாங்க. அவ மறுபடியும் இங்க வந்தா மட்டும் நடக்கவா போகுது? அப்படிலாம் நடக்க விட மாட்டோம்டா. நாம தான் இங்க இருக்கோம்ல, நம்ம அப்பா நமக்கு துணையா இருப்பார். மாமா மறுபடியும் உமாவை இங்க அனுப்ப ஒத்துக்க மாட்டார். நீ ஏன் கவலைப்படுற? நாம நம்ம அப்பாவையும் அம்மாவையும் அனுப்பி மாமாவை சமாளிச்சு உமாவை எப்படி இங்க வர வைக்கலாம். அம்மா மேலதான் மாமா கோவமா இருக்கிற. மாமாவோட குணம் உனக்கு தெரியாதா? அவர் அப்படிதான் எப்பயும் பேசுவார். ஆனா இப்போ கூட கேட்டார், உங்க அப்பா அம்மா எப்படி இருக்கிறாங்க, அண்ணன் சீனுக்கு உடம்பு சரியாயிடுச்சா, எவ்வளவு அன்பா கேட்டார் தெரியுமா? அப்பா போறதுக்கு ஒத்துக்க மாட்டாரு. நான் சொன்னதானே ஒத்துக்க மாட்டாரு. நீ சொன்ன அப்பா மறுப்பே தெரிவிக்க மாட்டாரு, கண்டிப்பா ஒத்துப்பாரு. அப்படியா? ஹலோ. வணக்கம் மேடம். யாரு? நான் தான் மேடம், ராமசாமி பேசுறேன். ராமசாமி, வாட் இஸ் திஸ்? வீட்டு படியேறி வரவும் கூடாது, வீட்டுக்கு ஃபோன் பண்ணவும் கூடாது. இதை எத்தனை முறை சொல்லிட்டேன்? ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு தெரியாதா? ஒரு கம்பெனிங்கிறது முக்கியம் இல்ல, கம்பெனியோட ரூல்ஸ் தெரிஞ்சிருக்கணும். எனக்கு ஃபோன் பண்ண சொல்லி உங்களுக்கு யாரு தைரியம் கொடுத்தாங்க? மேடம் என்ன மன்னிச்சிருங்க, இன்னைக்கு நீங்க ஆபீஸ் வரல, அதனால தான். வரலன்னா என்ன, செத்தா போயிட்டேன். மேடம் நீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது, 100 ஆயுசுக்கு நீங்க நல்லா இருக்கணும். சரி, இப்போ எதுக்காக ஃபோன் பண்ணீங்க? சீக்கிரம் சொல்லுங்க. என் பொண்ணுக்கு கல்யாண தேதி நெருங்கிடுச்சு மேடம். ஆபீஸ்ல உங்கள்கிட்ட கேட்கலான்னு பார்த்தேன், நீங்க இன்னைக்கு வரல. பணத்துக்காக இனிமே மேனேஜ்மெண்ட் கிட்டயே ட்ரை பண்ணாதீங்க, புரிஞ்சுதா? சரிங்க மேடம்.